ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மதுரையில ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் வீதி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப எந்த வீதியில இருக்கோம்? இப்ப நம்ம இருக்கிறது வந்து சித்திரை வீதி. இதோட சிறப்பு இதோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல வந்து சித்திரை மாசம் வந்து இந்த இடத்துல வந்து சாமி உலா வரும். இருந்தாலும் டெய்லி அன்றாட ஆடி வீதின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு அங்கிட்டு உள்ள இருக்கு. அது ஆடி வீதி. வந்து என்னன்னா மதுரையோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சதுரமா வந்து அப்படியே ஊரே வந்து சதுரமாவே இருக்கும். அப்போ வந்து பூமியோட அந்த நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி உருவாக்குனது அந்த மதுரையோட நகரத்தோட சிறப்பு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களா இந்த சிறப்பு அம்சம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பிரகார வீதி, சாமிக்கு அடுத்து அந்த பிரகார வீதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி வீதின்னு சொல்லி சொல்லுவோம். ஆடி வீதிக்கு அப்புறம் இப்ப நம்ம நிக்கக்கூடிய சித்திரை வீதி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மூல வீதின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாட வீதி. மாட வீதிக்கு அப்புறம் வந்து மாசி வீதி. மாசி வீதியில திருவிழாக்கள் மதுரையோட உலகம் பூரா சிறப்பான அந்த மாசி வீதியில திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளி வீதின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட வந்து மதுரையோட அந்த சதுர கட்டம் முடிஞ்சு அப்புறம் நகரமயமாக்கல் இப்ப மாநகரம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு மேல வந்து இதுல என்ன வந்து சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் இந்த சித்திரை மாசம் சொல்லி சொல்லக்கூடிய இந்த தமிழ் மாசங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழால சாமி வீதி உலா நடக்கும். இந்த மார்கழி மாசம் வந்து இந்த இந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பஜனைகள் இந்த இந்த சித்திரை வீதியில தான் வந்து, அதாவது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ்ல இருந்து அத்தனையுமே பாடி போவாங்க. இது அதாவது வைணவ கோயில்லதான் வந்து அந்த மாதிரி வந்து மார்கழி மாதம் சுத்தி வருவாங்க. இங்கேயும் சுத்தி வருவாங்களா? இங்க வந்து அன்றாட நம்ம கோயில்ல என்ன சிறப்புன்னு வந்தீங்கன்னா, திருவலந்தல் பூஜை நடக்கும். அதாவது இன்னமும் வந்து மதுரை அம்பதின்னு நம்ம சொல்லுவோம். பாண்டிய நாடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து மதுரை அம்பதின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதுரை அம்பதி அப்படின்னா இந்த உலகத்துக்கு இந்த மதுரையோட ஒரு ஒரு பூகோளம் கண்டம் சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா, 7 கண்டங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த புராண காலங்கள்ல வந்து மதுரை அம்பதி அப்படின்றது ஒரு கண்டம். அந்த மதுரை அம்பதிக்கு அதிபதி யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் தான். இன்னமும் வந்து அதிகாலையில வந்து அவங்க வந்து இந்த மதுரை அம்பதியை வழி நடத்தி செய்யறதா வந்து அன்றாட காலையில வந்து பாத்தீங்கன்னா 4:30 இருந்து 5:45 வரைக்கும் ஒரு பூஜை நடக்கும். அதே மாதிரி இரவும் அவங்க வந்து இந்த மதுரை அம்பதியை வளம் வர்றதா ஒரு பூஜை நடக்கிறனால இது அன்றாடம் வந்து மார்கழி மாசம் மட்டும் இல்ல, அன்றாடமே இந்த திருவனந்தல் பூஜை நடக்கிறப்ப எல்லாரும் இந்த பாட்டு பாடுவாங்க. சொக்கநாத மீனாட்சியுமே இந்த வீதி வெளியே நடந்து போயிட்டு வருவாங்க. உள்ள ஒரு காலத்துல வெளியே வந்தாங்க. இப்ப வந்து உள்ள அது நடக்குது, அன்றாடம் நடக்கும்.